வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடை சிறைத்த நம்முடைய சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்று ஆன்லைன்ல எப்படி செக் பண்றதுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். நீங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் நீட் ப்ராடக்ட், குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட், பியூட்டி கேர் ப்ராடக்ட், பியூட்டா கேர் ப்ராடக்ட், பேபி கேர் மற்றும் பர்சனல் கேர் ப்ராடக்ட் வித் டாப் பிராண்ட் ப்ராடக்ட் வித் டிஸ்கவுண்ட்ல பிரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கிச்சா இவங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல இருக்கிறாங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி டைரக்டா அதுக்குள்ள போய் நீங்க வாங்கிக்கலாம். வாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் ஜாயின் ஆகி பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் மை ஆதார்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணது அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க கீழே மை ஆதார் .uida.government.in இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்கும். அங்கே உங்களுடைய 12 digit ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க என்டர் கேப்சான்னு இருக்கும். அதில் அந்த கேப்சா கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கீழே ஆப்ஷன் பாருங்க என்டர் ஓடிபி ஆப்ஷன் இருக்குதுல, அதில் அந்த ஓடிபி டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், ஆர்டர் ஆதார், பிசி கார்டு, அட்ரஸ் அப்டேட், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் அப்டேட் டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அதோட லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உட்கொண்ட வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.